அழகான பசுமை காட்டுல மரங்களும் மலர்களும் சிரித்துக் கொண்டிருந்துச்சு. பறவைகளின் குரல் காடு முழுவதும் இசையாக கேட்டுச்சு. லா 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 லா, இந்த காடு என் வீடு, பாசம் நிறைந்த என் பாட்டு, காட்டுக்குள்ளே குரலே, பச்சை இலை நடுவே பாடும் என் இசையே. வாவ், குயிலின் குரல் எவ்வளவு இனிமை! ஆமா, கேட்டாலே மனசு சந்தோஷமாகுது. இப்படி இனிமையான குரலில் தினமும் பாடி மகிழ்விச்சுச்சு. அதன் பாடலை கேட்டா மற்ற பறவைகளும் சந்தோஷமாயிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு காகம் தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வருத்தமாயிருந்துச்சு. என் குரல் இப்படி இனிமையாக இல்லையே என்று அது அடிக்கடி நினைச்சது. எல்லோரும் குயிலையே பாராட்டுறாங்க, என்னை யாரும் கவனிக்கலையே. என் குரல் ஏன் இப்படி இருக்குது? குயிலே, உன் குரல் இனிமைதான், ஆனா நான் ரொம்ப புத்திசாலி. ஆமா நண்பா, புத்திசாலித்தனமும் நல்லதுதான், ஆனா இனிமையும் இந்த உலகத்துக்கு தேவை. நீ பாடிக்கிட்டே இரு. மாலை நேரத்தில் அந்த காட்டுக்குள் ஒரு வேட்டைக்காரன் நுழைந்தான். ஐயோ, வேட்டைக்காரன்! நான் மட்டும் தப்பிச்சா போதும். எல்லாரும் கவனமா இருங்க, ஆபத்து ஆபத்து. மாலை ஓடுங்க, ஓடுங்க. இந்த வழியா வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். குயிலின் சத்தத்தால் எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாக தப்பிச்சது. குயில் இல்லனா நானும் மாட்டிட்டு இருப்பேன். நான் அவளை தவறா நினைச்சிட்டேன். குயிலே, நான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டேன், என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல நண்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. இனி என் புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவேன். அந்த நாளிலிருந்து குயிலும் காகமும் முன்பை விட மகிழ்ச்சியாக வாழ்ந்துச்சு.